நரகம். பரலோகத்தையும் நரகத்தையும் பற்றி எல்லா மதங்களும் சொல்வதாக இருந்தாலும் பரிசுத்த வேதாகமம் மட்டுமே நரகத்தின் பயங்கரத்தையும் பரலோகத்தின் மகிமையையும் தெல்ல தெளிவாக விளக்குகிறது. நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாய் இருக்கிறேன் என்று சொன்ன இயேசு யோவான் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே சொல்லியிருக்கிறார். மறுபடியும் பிறப்பது என்பது நம்முடைய ஜென்ம பாவத்தையும் கர்ம பாவத்தையும் விட்டு விட்டு மனம் திரும்புவதே, அதாவது ரட்சிப்படைவதே மறுபடி பிறப்பது. அவற்றை இப்பொழுது நாம் காண்போம். நாடு நாடா சுற்றி பணத்தை சம்பாதிக்க ஓடுறோம். ஃபேமிலியோடு ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு நேரமே இல்லை. என்னதான் இருந்தாலும் பணம் தேவையாயிடுச்சு. அதுக்குள்ளே என்னுடைய பிஏ ஃபோன் பண்ணுறாரு, என்னுடைய ப்ரோக்ராம் என்னன்றது சொல்கிறார். பைபிளே சொல்லிட்டு பிரசங்கி 10:19 பணம் எல்லாவற்றுக்கும் உதவும் என்று. அப்போ பணத்தை தேடி போகணும் இல்லையா? சொல்லுப்பா. ஓகே சரி. ஓஹோ சரி, நான் சொல்றது செய்ய. வேர்ல்டு விஷனுக்கு ஒரு 12 lakhs போட்டுரு. அப்புறம் இந்த ஸ்பெஷல் ஸ்கூல்னு ஒன்று இல்லையா, அந்த சின்ன பிள்ளைங்களாம், அந்த ஸ்கூலுக்கு ஒரு 12 lakhs போட்டுரு. ஆமாம் ஆமாம் சரி. ஓகே 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 சரிப்பா. அப்புறம் இதை மறந்துடாத, இந்த மாதம் 16லேருந்து 25 நான் எங்கேயும் போக முடியாது. மேரிட் இருக்கு, அதுக்கு கலந்துக்கணும். அது ரொம்ப முக்கியமானது. இல்லை 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 எனக்கு தெரியும், எனக்கு தெரியும். அப்படியா? அதவனியோட டைரக்ட் டீலிங். பரவாயில்ல, அதான் ஒன்றும் இல்லை. ஆண்டவர் எனக்கு கொடுப்பார். இல்லை 23ஆம் தேதியா? இல்லை நான் ரிட்ரீட்டில் இருப்பேன். ஓகே 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 சரி, நான் பார்த்துக்கிறேன். ஓகே சோபா எவ்வளோ ஒரு பாடு உள்ள உலகம். மரங்கள்ல இதுக்குதான் நானும் ரொம்ப நாளா காத்துட்டு இருந்தேன். அந்தவரே என் கண்ணை திறந்தீங்களப்பா, எனக்கு ஒரு இடத்த ரெடியா வச்சிருக்கீங்களே. ஸ்தோத்திரம் ராஜா, ஸ்தோத்திரம். எவ்வளவு பேருக்கு ஏழைகளுக்கு சாப்பாடு போடுறேன், எத்தனை குடும்பத்தை லிஃப்ட் பண்ணிருக்கேன். நன்றி ஆண்டவரே. ஐயோ இல்லைங்க, உங்க பேர் என்ன? என் பேர் ஜேசுதாஸ். இந்த ஜீவ புஸ்தகத்துல உங்க பேர் இருந்தா மட்டும்தான் நீங்க பரலோக ராஜ்யத்துல பிரவேசிக்க முடியும். ஐயா, என் பேர் இல்லாமலாம் இருக்காது ஐயா. ஏன்னா எத்தனை குடும்பத்தை வாழ வச்சிருக்கேன், எத்தனை குழந்தைங்களுக்கு சாப்பாடு போட்டிருக்கேன். நான் நன்மைதான் செஞ்சு வந்திருக்கேன். நிச்சயமா என் பேர் இருக்கும். பாருங்க, உங்க பேர் இந்த ஜீவ புஸ்தகத்துல இல்ல. என் பேர் இல்லையா? நல்லா பாருங்க, என் பேர்ல இல்லாம இருக்கிறது. ஐயோ, உங்களுக்கான
இடத்துக்கு வர நான் தகுதியே இல்லை. ஆண்டோட ரத்தம், அவருடைய கிருபை என்னை பரலோகத்தின் வாசல்ல கொண்டு வந்து விட்டதே. ஆண்டவரே, நான் உங்களை பார்க்க போறேன். ஆண்டவரே, உங்க பேர் என்ன? என் பேர் ஜான். இந்த ஜீவ புஸ்தகத்துல உங்க பேர் இருந்தா மட்டும்தான் நீங்க பரலோக ராஜ்யத்துல பிரவேசிக்க முடியும். இந்த புஸ்தகத்துல என் பேரை எழுதுறதுக்கு நான் தகுதியே இல்லாதவன். இந்த உலகத்துல நான் வாழும்போது ஒரு மகா பாவியா ஒரு கேவலமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தேன். நான் ஏசு ஆண்டவர் என்னையும் சந்திச்சு என்னையும் மன்னிச்சு அவருடைய பிள்ளையா ஏற்றுக்கொண்டு அவருடைய ரத்தத்தால என்னை கழுவிருக்காரு. நான் இந்த இடத்துக்கு வர்றதுக்கு தகுதியே இல்லை. ஆண்டவருடைய ரத்தத்தால நான் கழுவப்பட்டிருக்கேன். என் பேர் இருக்கா பாருங்க. உங்களுடைய பெயர் இந்த ஜீவ புஸ்தகத்துல இருக்கு. ஏசப்பா, நன்றி ஆண்டவரே. நான் உங்களை பார்க்க போறேன். நான் உங்களை பார்க்க போறேன். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பயங்கர ஃபேமஸ் நம்பர். எப்படியாச்சும் இந்த வாட்டி 4-6 அடிச்சு ஜெயிக்க வேண்டியதான். நம்ம டீம் தான், சிஎஸ்கே தான் ஜெயிக்கும். சரி, ஆஹா, இடம் பயங்கரமா இருக்குதே. லைட்டிங்லாம் பயங்கரமா இருக்குது. பிச்சும் பாருங்க. இது ஒரு மேட்சை போட்ட வேண்டியதான். செம்மையா இருக்கு. இங்கேயும் பரலோகத்தில் கூட ஐபிஎல் இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம எப்படியும் நம்ம பேர் அங்கே இருக்கோம். நம்ம போகலாம். நில்லுங்க. ஐயா, ஏன் அடிக்க சொல்றீங்க? உங்க பேர் என்ன? என் பேர் ஜோஷுவா ரச்சன். உங்க பேர் இந்த ஜீவ புஸ்தகத்துல இருந்தா மட்டும்தான் நீங்க பரலோகத்துல பிரவேசிக்க முடியும். ஐயா, என்னங்க ஐயா அப்படி சொல்றீங்க? ஐயா, புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ்ல, கின்னஸ் ரெக்கார்ட்ல என் பேர் இருக்கும் ஐயா. எல்லா ரெக்கார்ட்ஸ்லயும் என் பேர் இருக்கும். கண்டிப்பா இந்த ரெக்கார்ட்லயும் என் பேர் இருக்கும் ஐயா. பாருங்க, நல்லா பாருங்க ஐயா. உங்க பேர் இந்த ஜீவ புஸ்தகத்துல இல்ல. ஐயா, என்ன சொல்றீங்க? என் பேர் இல்லையா? ஐயா, நல்லா பாருங்க ஐயா. ஐயா, ஐயா, நீங்க நல்லா பாருங்க ஐயா. நல்லா பாருங்க. ஐயோ, ஐயோ, ஐயோ. எனக்கு கொடுத்த இந்த நாட்களில் உங்களுக்கு என்று நான் ஊழியம் செய்தேன். எத்தனையோ இடத்துல தேவனுடைய வார்த்தையை நான் கொடுத்துருக்குறேன். நீங்கள் என்னவெல்லாம் சொன்னீங்களோ அதெல்லாம் நான் செஞ்சுருக்கிறேன். ஆனாலும் கூட எத்தனையோ மக்கள் இன்னும் மனம் திரும்பாமல் தான் இருக்கிறாங்க. இந்த இந்தியாவில் மட்டும் 2% மக்கள் மட்டும்தான் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறாங்க. எனக்கு மாத்திரம் நீங்கள் இன்னொரு தருணத்தை நீங்கள் கொடுத்தீங்கன்னா நான் எப்படியாவது உங்களுக்கு என்று நான் உண்மையாக நான் உங்களுக்கு ஊழியம் செய்வேன். ஆண்டவரே, ஐயோ, நான் வேதத்தில் வாசித்த மாதிரியே இந்த பரலோகம் அப்படியே இருக்கிறது. தங்கத்தினால் அப்படியே செய்யப்பட்டு தான் இருக்கிறது. சாலைகளெல்லாம் அப்படியே தங்கமாக இருக்குது. நான் வாசித்து கற்பனை பண்ணதை காட்டிலும் இது அதிகமாக இருக்குது. எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது இந்த இடம். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு. உங்கள் பேர் என்ன? ஆண்டவரே, அது முதற்கொண்டு நான் ஒரு மிஷினரியாக தேவனுக்கு என்று நான் ஊழியம் செய்து வருகிறேன். உங்களுடைய பெயர் இதில் இருக்கு. ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த பாவியாக எனக்கும் கூட ஒரு நல்ல பரலோகத்தை இடம் கொடுத்தீங்க. நன்றி அப்பா, நன்றி. இந்த நாடகத்தை நாம் பார்க்கும்போது ஒரு காரியத்தை நாம் உணர்வடைய முடியும்.
எந்த தகுதியும், எந்த படிப்பும், எந்த பணமும் நம்மை பரலோகத்தில் நுழைய விட முடியாது. இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டு பாவ மன்னிப்பை அடைவதால் மட்டுமே பரலோகத்தை அடைய முடியும் என்பதை நாம் நேராக கண்டிருக்கிறோம். நாம் உணர்வடைவோம். இது உண்மை, இது சத்தியம். கீழ்ப்படிந்தால் ஆசீர்வாதம், அதோடு கூட பரலோக ராஜ்யமும் கூடும். நன்றி.